தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது 12th எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பயாலஜி இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்திருப்போம். சார் சொன்ன போது அக்ரிகல்ச்சர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா MBA இன் ஹெல்த் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன், பிட்ஸ் பிலானியில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த அக்கௌண்டிங்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலுமே அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டார்ட் அப்ஸ் என்டர்பிரினர்ஷிப் வரும்போது நான் ஒரு சாதாரண கிளினிக் எடுத்தனா கூட வரவு செலவு மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. காஸ்ட்டு நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட எவ்வளோ காஸ்ட் வாங்கினா நான் வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியாது, அதாவது குறைஞ்ச அவனுக்கு வந்து ரொம்ப பேர்டனாகவும் போயிடக்கூடாது. அதாவது பார்த்தோன்னா 1,20,000 ஒரு சர்ஜரி பண்ணி முடிக்கிறாங்க, ஆனால் செலவு வந்து பார்த்தீங்கன்னா 1,34,000 இருக்குது. ஸோ வந்து நம்ம எவ்வளோ தான் குறைச்சாலும் முடியல. இன்னும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20,000 செலவு பண்ணுறாங்க, 40,000 அதே சர்ஜரிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவன் 20,000 லாபம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங்கிறோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேசிக்ஸ் வந்து அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம பிரின்சிபல்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வைடர் அப்ளிகேஷன் எல்லா துறையிலையுமே இருக்குது. நீங்கள் அதுலேருந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் வரலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா மேன் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27-28 கேடர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களோட இன்ட்ராக்ஷனு, அவங்களோட இன்டர்னல் மார்க்கெட்டிங்கு, இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், பொசிஷனிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பிகாம் அவங்க படித்தவங்க வந்து நல்லா ஷைன் ஆகிறாங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எக்கச்சக்க ரெவல்யூஷன் மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோஷியல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு, பாமரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் இல்லாத ஃபீல்டு நீங்கள் அதுவே இல்லை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்கச்சக்க யூஸ் இருக்கும். சார் சொல்கிற மாதிரி CA இந்த மாதிரி தான் நம்ம படிக்கும்போது நிறுவனத்தோட டாப் பொசிஷனுக்கு நீங்கள் போக முடியும். கிட்டத்தட்ட MBBS டாக்டருக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா MBA ஹெச்ஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடைய அதிகமாக டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டெடு, ஓன் செல்ஃபாக வந்து அவங்க ஆரம்பிக்கிற கம்பெனிஸு, லிமிடெட் லையபிலிட்டிஸு, பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி காமர்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்த்துறது. இன்றைக்கி ப்ராக்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் பீப்புள் பண்ணுறது தான். டாக்டர்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்காங்க, பேஷண்ட் ஒரு பக்கத்தில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இணைக்கிறது, கன்சியூமர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல மார்க் எடுத்து அப்படின்னு இல்லாமல் அது நீங்கள் கரெக்டாக ஆர்வமாக படித்து அதை ரைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடையலாம், மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைவராகவும் நீங்கள் மாறலாம். ஸோ அதோட இதில் நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.